கடந்த 2/9/2022 மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது காலையில் 7:10 மணிக்கு வைகை எக்ஸ்பிரஸில் விழுப்புரம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வைகை எக்ஸ்பிரஸில் ஏறினேன். அந்த ரயிலில் பயணம் பண்ணும்போது 9:15க்கெல்லாம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அங்கே கேட்ரிங் உரிமையாளர்கள் வந்து உணவுப் பொருளை விற்பனை பண்ணாங்க. காலையில் பசி அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கேன்டீன் உரிமையாளர் விற்பனையாளரை கூப்பிட்டு 2 பொட்டலம் இட்லி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் 2 பொட்டலம் இட்லியை கொடுத்தாரு. அந்த விலை என்னங்கன்னு கேட்டேன். ஒரு இட்லி பொட்டலத்தின் விலை வந்து 30 ரூபான்னு சொன்னார். 2 பொட்டலத்துக்கு 60 ரூபா வாங்கிட்டாங்க. 2 வடை கேட்டேன், 2 வடை கொடுத்தாரு. அந்த 2 வடைக்கு 20 ரூபா வாங்கிட்டாரு. ஆக மொத்தமாகவே அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் 80 ரூபா தான். 80 ரூபாய் கொடுத்துட்டேன். வாங்கி இந்த பொட்டலத்தை வாங்கி அந்த எம்ஆர்பி விலையை பார்க்கும்பொழுது அதில் 26 ரூபான்னு எழுதியிருந்தது. அந்த ரயிலில் வர அவசரத்தை பயன்படுத்தி ரயில்வே பயணிகள்கிட்ட 2 பொட்டலத்துக்கு வந்து 8 ரூபாய் என்கிட்ட அதிகமாக வாங்கிட்டாங்க. அந்த 8 ரூபாய் அதிகமாக வாங்கினதை திருப்பி அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டேன். அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி ரசீதாவது கொடுங்கண்ணே, அதுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ட்ரெயினில் ஏறி அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்கும்பொழுது ஒரு பொட்டலத்தில் சாம்பார் மட்டும்தான் இருந்தது, சட்னி இல்லை. அந்த அவசர நிலையில் வந்து நான் ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த இட்லியை ரயிலில் சாப்பிட்டுட்டு விழுப்புரம் கரெக்டாக 11:30க்கெலாம் வந்து வைகை எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. அங்கே இறங்கி ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் ஆட்கள் வந்து என்கிட்ட 8 ரூபா அதிகமாக வாங்கிட்டாங்க, அந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் புகார் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தேன். பக்கத்தில் ஆர்பிஎஃப் போலீஸ்காரங்க இருந்தாங்க, அவங்கள்ட்டையும் புகார் பண்ணேன். சரிப்பா நான் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் மறுநாள் நான் வந்து விழுப்புரம் டிவிஷனல் மேனேஜருக்கு வந்து ரயில்வே மேனேஜருக்கு புகார் எழுதினேன். உங்கள் ரயிலில் நான் வந்து பயணம் பண்ணேன், இந்த மாதிரி 2 பொட்டலம் வாங்கினேன், அதுக்கு 8 ரூபா உங்கள் ஆட்கள் வந்து அதிகமாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லி டிஆர்எம்க்கு தபால் போட்டேன். டிஆர்எம் என்ன சொல்கிறாரு, ஏயா உன்னை ரயிலில் தானே போக சொன்னேன், உன்னை யார் இட்லி வாங்கி சாப்பிட சொன்னது? ரயிலில் வந்து சக்கரம் சுற்றலையா, ஃபேன் சுற்றலையா, ஷட்டர் இறக்கலையா, ரயில் போகலையான்னு சொன்னால் எங்கள்கிட்ட புகார் பண்ணலாம், நீங்கள் இட்லியை பற்றி புகார் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பதில் போட்டார். மறு தபால் எழுதின டிஆர்எம்க்கு, உங்கள் ரயிலில் வரும்போது தான் சார் இட்லி விற்றாங்க, அதில் 8 ரூபா வாங்கினதுக்கு உங்களுக்கு பங்குண்டு, நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும்னு தபால் போட்டேன். மறுபடியும் அவர் தபால் எழுதுறாரு டிஆர்எம், நீங்கள் போட்ட புகாரை நாங்கள் விசாரித்தோம், அதில் உண்மை இருந்தது, எனவே அவருக்கு 1000 ரூபா அபராதம் போட்டுட்டோம். நீங்கள் வந்து அந்த 8 ரூபா உங்களுக்கு சேர வேண்டியதை வசந்தம் கேட்ரிங்கிற கடையில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி வாய் மூலயமா சவால் போட்டு சொல்லிட்டாருங்க. அதன் பிறகு நான் பார்த்தேன் எனக்கு 8 ரூபா கிடைக்கல. 8 ரூபா கிடைக்கலன்னு ரயில்வேகிட்ட சொன்னால் என் பேரை சொல்லி ரயில்வே 1000 ரூபா வாங்கிச்சு. வசந்தம் கேட்ரிக்காரன் 8 ரூபா வாங்கிட்டு போனாங்க, எனக்கு 8 ரூபா கொடுக்கவே இல்லை. இது சம்மந்தமாக தான் விழுப்புரம் நுகர்வோர் கோர்ட்டில் வந்து கிஷோர்குமார்ன்ற வக்கீலை வச்சுக்கிட்டு வழக்கு தாக்கல் பண்ணேன். ரயில்வே சார்பாக முரளி என்பவர் வந்து ஆஜரானார். வசந்தம் கேட்ரி சார்பாக சுரேஷ் பாபுன்றவர் ஆஜரானார். இந்த வழக்கை வந்து சதீஷ்குமார் நீதிபதி விசாரித்தாங்க. சதீஷ்குமார் நீதிபதியும் உறுப்பினர் அமலா, உறுப்பினர் மீரா விசாரித்து என்னுடைய புகாரில் வந்து நியாயம் இருக்கிறதா உறுதிப்படுத்தி என்னுடைய மன உளைச்சலுக்காக 20,000 வழக்கு செலவுக்காக 10,000 45 நாட்களில் அந்த பணம் கட்டலைன்னா 9% வட்டியோட எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ரயில்வே நிர்வாகம் கொடுக்கணுமா, கேட்ரிங் தான் கொடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.